இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் கூட என்பதை இந்த நிகழ்ச்சி நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே சிறப்பான வகையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களை பாராட்டுகிற வகையில் விருதுகளை தருவது என்கின்ற வகையிலேயும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு, குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனை, நம்முடைய ஹெல்த் கேர் அமைப்பு போன்ற பல்வேறு அமைப்புகளுக்கு குழந்தைகளுக்கான ஒரு இருதய சிகிச்சைக்கு நிதி உதவி தருகிற அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிக சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் செயல் அமைப்பின் நிர்வாகிகள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். யஷ்வந்த் போன்ற தன்னார்வலர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சாதனைகள் என்பது சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவியான ஒன்று. அரசாங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் 1500 கோடி ரூபாய் காப்பீட்டு தொகை செலவிடப்படுகிறது. இதில் இருதய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும், ஏராளமான அந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு ஏறத்தாழ 40-50 லட்சம் ரூபாய் வரை இன்றைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்து எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் இந்த அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. உங்களோடு அரசு ஒருங்கிணைய தயாராக இருக்கிறது. தொண்டு நிறுவனம் அரசாங்கத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நீங்கள் எவ்வளவு பேருக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தாலும் அரசு உங்களோடு இணைந்து செய்து தர தயாராக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் மூலம் விருதுகளை பெற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.